வெல்கம் டு சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட். இப்போ ஜீவ சுதந்திரம் விதி அப்படின்ற அந்த கான்செப்ட்ஸை இந்த சீரீஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இதுல இந்த பதிவு பார்ட் 5. ஸோ இந்த வீடியோல இன்னொரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கான்செப்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அது அபார்ஷன். அபார்ஷன் அப்படின்றது பெண்களுக்கு ஒரு குழப்பத்தை, மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ டொலார்ஸ் கேனர்ஸ் புக்ல நிறைய இடத்துல இதை பத்தின குறிப்புகள் இருந்தது. ஜீவன் அது பிறக்கிறதுக்குரிய அந்த என்வாயன்மெண்ட்டை டிசைட் பண்ற அந்த விஷயங்களை பத்தி நிறைய இடத்துல குறிப்புகள் இருக்கு. ஸோ அந்த குறிப்புகளை இந்த இடத்துல சொன்னா உதவியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த பதிவை இந்த சீரீஸ்ல சொல்றேன். டொலார்ஸ் கேனர்ஸ் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ சூசைட் மாதிரி அபார்ஷன் பற்றியும் நிறைய இடத்துல டொலார்ஸ் கேனர்ஸ் புக்கில் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதோட சாராம்சத்தை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அபார்ஷன் பை ப்ரீ ப்ரோக்ராம், அதாவது விதிப்படி அபார்ஷன் நடக்குது அப்படின்றது அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, அங்கே நம்மளுடைய சோல் லெசன் இன்வால்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டயத்தில் இந்த பெண்களுக்கு ஏகப்பட்ட சேஞ்சஸ் உள்ள ஏகப்பட்ட செல்ஃப் ரியலைசேஷன் நடக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த டியூரிங் பிரெக்னன்சி அந்த எமோஷனல் அந்த மென்டல் அந்த சேஞ்சஸ்னால நான் யாரு, இந்த லைஃப் என்ன அப்படின்ற கொஸ்டின் கேட்டு அதன் மூலமா ஆன்ம பாதைக்குள்ள வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பிரெக்னன்சி மாதிரி அபார்ஷனும் நிறைய கேள்விகள், செல்ஃப் ரியலைசேஷனை ஏற்படுத்துறதுக்குரிய ஒரு வாய்ப்பை அந்த ஜீவனுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கலாம். இட் மே பி பார்ட் ஆஃப் சோல் லெசன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி விதிப்படி அந்த இது ஸோ அந்த அபார்ஷன்றது நடந்து அதன் மூலமா அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இல்லை செல்ஃப் ரியலைசேஷன் இல்லை, அதாவது லைஃப்பை பற்றின லைஃப்னா என்ன அப்படின்ற அந்த பார்வையை மாற்றிக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த அபார்ஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம். அது விதிப்படி நடந்தது அப்படின்னா. ஸோ செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அபார்ஷன் பை த ஃப்ரீ வில் ஆஃப் பேபி ஸ்பிரிட். அதாவது இந்த இடத்துல 2 ஜீவன் இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த அம்மான்ற ரோல் பிளே பண்ற அந்த ஜீவன் அண்ட் தென் பேபி ரோல் எடுத்திருக்க அந்த ஜீவன், 2 ஜீவன் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ டொலார்ஸ் கேனர்ஸ் புக்ல நிறைய இடத்துல இந்த பிரெக்னன்சி பத்தி பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அந்த பேபி ஸ்பிரிட், அந்த ஒரு ஜீவன் யார் வீட்டில் பிறக்க போறோமோ அதை கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணும். கொஞ்ச நாள் அந்த என்விரான்மெண்ட் சரியா அப்படின்றத அப்சர்வ் பண்ணும். தன்னால இந்த என்விரான்மெண்ட்ல பிறந்து தன்னுடைய சோல் பர்பஸ், சோல் லெசனை மீட் பண்ண முடியுமா அப்படின்றத சில காலம் அந்த பேபி ஸ்பிரிட் அப்சர்வ் பண்ணும் அப்படின்றத நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த என்விரான்மெண்ட்ல ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா அந்த பேபி ஸ்பிரிட்டோடைய அந்த ப்ளூ பிரிண்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாத்தா இருக்காரு, அந்த தாத்தா மூலமா நிறைய சோல் கான்ட்ராக்ட் இல்லை சோல் பர்பஸ் மீட் பண்ண வேண்டியிருக்கு, இல்லை சோல் லெசன் இருக்கு. அது அந்த அந்த தாத்தான்ற ரோல் பிளே பண்ணக்கூடிய அந்த ஜீவன் இந்த பேபியோடைய அந்த பாதையில, அந்த ஜீவனுடைய பாதையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அப்படின்றப்ப அவங்களுடைய ரோல்ல ஏதாவது சேஞ்ச் நடந்ததுன்னா இங்க இந்த ப்ளூ பிரிண்ட்ல மாற்றம் நடக்கும். அப்படின்றனால அங்க ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சுன்னா இங்க சேஞ்ச் நடக்கிறனால அந்த பேபி ஸ்பிரிட் அந்த ஜீவன் ஃப்ரீ வில் படி அந்த பிளானை உள்ள என்டர் பிளானுக்குள்ள வராமையே முடிச்சுக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. சரியான என்விரான்மெண்ட்டுக்காக அது திருப்பியும் வெயிட் பண்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத 2-3 கதைகள்ல டொலார்ஸ் கேனர்ஸ் புக் படிச்சேன். இந்த அபார்ஷன் அதுவா நடந்தது அப்படின்னா அது பேபி ஸ்பிரிட்டோட அந்த ஃப்ரீ வில் படி நடந்ததுன்னா அதுக்கு ரீசன் அதோட அந்த ப்ளூ பிரிண்ட்ல ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு, அந்த பாதையில ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. அதனால அதுக்கு அது சோல் பர்பஸை மீட் பண்றதுக்குரிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமையறதுக்குரிய வாய்ப்பு இல்லை அப்படின்றனால அந்த பிளானை அது குயிட் பண்ணுது அப்படின்றத நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ 3வது
பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, அபார்ஷன் பை ஃப்ரீ வில் ஆஃப் மதர் ஸ்பிரிட். மதர் ரோல் ப்ளே பண்ற அந்த ஜீவன் வந்து தன்னுடைய இன்கன்வீனியன்ஸ்க்காக ஒருவேளை அபார்ஷன் அந்த முடிவை எடுத்தா, அந்த இடத்துல தான் வந்து இங்க வந்து கர்மா வந்து இன்டர்ஃபியர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த முடிவு வந்து அந்த பேபி ஸ்பிரிட்டோடைய, அந்த பேபியா பிறக்க போற அந்த ஜீவனுடைய ஃப்ரீ வில்ல இன்டர்ஃபியர் ஆகுற பட்சத்துல, அதோடைய பிளான்ஸ் சேஞ்ச் ஆகுற பட்சத்துல, அது வந்து கர்மாவா மாறுறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. அப்படின்றது ஒரு ஹை லெவல் கான்செப்ட். இதுவும் இன்னொரு காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட். ஸோ அதனால வந்து நான் என்ன படிச்சேனோ அதோட சாராம்சத்தை மட்டும் சொல்றேன். ஸோ அது சரியாவும் இருக்கலாம், தவறாவும் இருக்கலாம். இதை கன்வே பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இந்த பதிவுல நான் சொன்ன கருத்துக்கள் எதுவுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் கிடையாது. எல்லாமே வந்து டொலார்ஸ் கெனர்ஸ் புக்ஸ்ல படிச்ச கருத்துக்களை தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி சப்போஸ் ரெசனேட் ஆகலைன்னா இக்னோர் பண்ணிருங்க. எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஹை லெவல் பிளான் இருக்கு. சில சமயம் அந்த ஹை லெவல் பிளான் நம்ம கண்ணுக்கு தெரியாததா இருக்கலாம். ஆனா ஒரு நம்பிக்கை மட்டும் நம்மளுக்கு வேணும். அந்த ஹை லெவல் பிளான் நம்மள நன்மையை நோக்கி தான் கூட்டிட்டு போகும். அது எண்ட் ஆஃப் த டே எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற அந்த கருத்தே வந்து நம்மளுக்கு ஒரு தற்காலிக மருந்தா இருக்கும். மோர் குட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. பார்ட் 6ல அடுத்த கான்செப்டை பார்க்கலாம். நன்றி.